Hello students, இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 13.2 உள்ள ராபிட், இந்த ராபிட்ங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். First, choose the correct answer. Mammals are dash animals: cold-blooded, warm-blooded, phyclothermic, all the above. இப்படி 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கோல்டு பிளட்டட்னா என்ன அர்த்தம்னா, இந்த மீன் தவளை இதெல்லாம் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். அதாவது இது என்ன செய்யும்னா, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை குறைக்கும் கூட்டும். இப்போ மீன் எடுத்துக்கிடுவோமே, இந்த மீன் நீரில் இருக்கும். தண்ணீரோட டெம்பரேச்சர் கம்மியாக இந்த மீனோட பாடி டெம்பரேச்சரும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய டெம்பரேச்சரை மாற்றி அமைக்கிறது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இந்த கோல்டு பிளட்டட் அனிமல்ஸுக்கு இன்னொரு பேர் தான் பைக்ளோதெர்மிக் அனிமல்ஸ். ஸோ கோல்டு பிளட்டடும் பைக்ளோதெர்மிக்கும் ஒன்று தான். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் மேன். நம்ம பாடி டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை நம்மளால் எங்கே போனாலும் சரி இதை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ நம்ம மேமல்ஸ் தான். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். The animals which give birth to young ones. The animals which give birth to young ones. அதாவது குட்டி போடக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்கு. இது ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னா முட்டை போடக்கூடியது. இந்த பாருங்க, இது ஓவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோழி இருக்கு, இது முட்டை போடும். அந்த முட்டையை அடகாத்த பிறகு புது குஞ்சு என்ன செய்யும், சின்ன குஞ்சு அதிலிருந்து உருவாகும். விவிபேரஸ் என்பது மேமல்ஸ். இது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. ஓவோ விவிபேரஸ்னா ஷார்க். இந்த ஷார்க் ஆக்சுவலாக முட்டை தான் போடும். அந்த முட்டை ஃபெர்டிலைஸ் ஆகி இந்த ஷார்க்கோட உடம்புக்குள்ளேயே வளர்ந்து அப்புறம் சின்ன குட்டியானது வெளியே வரும். இது ஓவோ விவிபேரஸ். இது ட்ரூ விவிபேரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ முட்டை போட்டால் அது ஓவிபேரஸ், குட்டி போட்டு பால் கொடுத்தா அதுக்கு பேர் விவிபேரஸ். ஓவோ விவிபேரஸுக்கு எக்ஸாம்பிள் ஷார்க். இது ஆக்சுவலாக முட்டையானது, எக்கானது தாயினுடைய உடம்புக்குள்ளேயே ஃபெர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் அதிலிருந்து எங்கொன்று வெளியே வரும். முட்டை வெளியே போட்டு, இப்போ அந்த கோழி இருக்குன்னா அது முட்டையை நேரடியாக வெளியே போட்டுருது. பட் இது அப்படி கிடையாது. ஷார்க் முட்டை தான் போடும். அந்த முட்டையானது ஃபெர்டிலைஸ் ஆகி தாயினுடைய உடம்புக்குள்ளே வளர்ந்து குட்டி வெளியே வரும். இது ஓவோ விவிபேரஸ். ஸோ இதில் இந்த குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பேருனா விவிபேரஸ்ன்னு பேர். அடுத்த கொஸ்டின். Does separate nitrogenous waste from blood in rabbit. இந்த ரேபிட்டில் இந்த கிட்னி இருக்குது. இந்த கிட்னி தான் ரத்தத்தில் உள்ள நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை பிரித்து ரத்தத்திலிருந்து பிரித்து யூரினாக ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு ஆன்சர் கிட்னிஸ். Does spinal nerves are present in rabbit. இதுக்கு ஆன்சர் 37 pairs. ரேபிட்டுக்கு ஸ்பைனல் நர்வ்ஸ் 37 பேர்ஸ் இருக்குது. செர்விக்கல் நர்வ் 8 பேர்ஸ் இருக்குது. தொராசிக் 12 பேர்ஸ், லம்பார் 7 பேர்ஸ், சாக்ரல் 4 பேர்ஸ், காடல் ஆர் காக்சிஜியல் நர்வ் 6 பேர்ஸ். இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 37 பேர்ஸ் இருக்கும். ஸோ டேஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ரேபிட். இதுக்கு ஆன்சர் 37 பேர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ட்ரூனா நீங்கள் ட்ரூன்னு எழுதிடலாம், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்ன்னு எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்கு, த வாஸ் டெஃபரன்ஸ் சர்வ்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த ஓவம்னு கொடுத்துருக்கு. இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகி இந்த எபிடிடிமிஸில் ஸ்டோர் ஆகி அப்புறம் இது வாஸ் டெஃபரன்ஸ் வழியாக வரும். ஸோ வாஸ் டிஃபரன்ஸ் கடத்துறது ஓவத்தை கிடையாது, ஸ்பெர்ம். அப்போ இந்த ஓவம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஸ்பெர்ம்னு எழுதுனா போதும். The vas deferens serves to transport the sperm.
இதில் ஓவம்னு கொடுத்துருக்கு, அதனால் இதை ஃபால்ஸ்னு எழுதி இந்த ஓவம்ங்கிற வேர்டுக்கு பதிலாக ஸ்பெர்ம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். Diastema is a gap between premolar and molar teeth in rabbit. இப்போ பாருங்க, இது டயாஸ்டீமா இருக்கு. இந்த டயாஸ்டீமால இது இன்சிசர்ஸ், இது ப்ரீமோலார்ஸ். இந்த இன்சிசருக்கும் ப்ரீமோலாருக்கும் இடையே உள்ள கேப் தான் டயாஸ்டீமா. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? டயாஸ்டீமா இஸ் ஏ கேப் பிட்வீன் ப்ரீமோலார் கரெக்டு அண்ட் மோலார்னு எழுதக்கூடாது. ப்ரீமோலார் இது வந்து இன்சிசர், இந்த மோலாருங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இன்சிசர்ஸ் அப்படின்னு எழுதணும். அதாவது டயாஸ்டீமா எதுக்கு இடையில இருக்குதுன்னா இந்த ப்ரீமோலாருக்கும் இந்த இன்சிசருக்கும் இடையில இருக்கு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரீமோலார் அண்ட் மோலார்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீமோலாருக்கும் மோலாருக்கு இடையில கேப்பே கிடையாது. இந்த கேப் வந்து ப்ரீமோலாருக்கும் இன்சிசருக்கும் இடையில தான் இருக்கு. ஸோ நீங்கள் மோலாருங்கிறத எடுத்துட்டு இன்சிசர்ஸ் அப்படின்னு எழுதுனா கரெக்ட். The cerebral hemisphere of rabbit are connected by band of nerve tissue called corpora quadrigemina அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து ரைட் ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் ஹெமிஸ்பியர். இந்த ரைட் ஹெமிஸ்பியரையும் லெஃப்ட் ஹெமிஸ்பியரையும் ஒரு பேண்ட் ஆஃப் நெர்வ் டிஷ்யூ கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்ட் பண்ணுது இல்லையா, இந்த பேண்ட் ஆஃப் நெர்வ் டிஷ்யூக்கு பேர் கார்பஸ் கலோசம்னு பேர். பட் இவங்க கார்போரா குவாட்ரிஜெமினான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் கார்பஸ் கலோசம்னு எழுதணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். த கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேபிட் ஆர் கனெக்டட் பை பேண்ட் ஆஃப் நெர்வ் டிஷ்யூ கால்டு கார்பஸ் கலோசம். அதாவது இந்த கார்போரா குவாட்ரிஜெமினா அந்த வார்த்தையை எடுத்துட்டு கார்பஸ் கலோசம்னு நீங்கள் எழுதணும். மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட் இதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். இதில் 4 படங்களையும் நான் போட்டிருக்கேன். பிரெயின் வந்து இதான் பிரெயின். இந்த பிரெயினை சுற்றி 3 லேயர்ஸ் இருக்குது, அதாவது 3 மெம்பரைன்ஸ் இருக்குது. அந்த பயாமேட்டர் 1, அரக்னாய்டு மேட்டர் 2, டியூராமேட்டர் 3. இந்த 3 சவ்வுகளையும் சேர்த்து நம்ம மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயினை 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மெம்பரேனஸ் கவரிங் வந்து இதுக்கு மெனிஞ்சஸ். இது எதில் இருக்கும்னா இந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, இது கிரேனியம். இந்த கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே தான் பிரெயின் இருக்குது. ஸோ இது 1. ஸோ நீங்கள் எழுதும்போது பிரெயின், மெனிஞ்சஸ், கிரேனியல் கேவிட்டி. ஆர்கன் வந்து பிரெயின், அதை சுற்றி இருக்கக்கூடிய கவரிங்ஸ் பேர் டியூராமேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயாமேட்டர்னு 3 சவ்வுகள் மூளையை சுற்றி இருக்குது. அதுக்கு அதை மெனிஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இருக்கக்கூடிய இடம் கிரேனியல் கேவிட்டி. 2வது கிட்னி. இந்த இருக்கு படம். இந்த கிட்னியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உரைக்கு பேர், மெம்பரேனுக்கு பேர் இந்த இருக்குது கேப்சூல் அப்படின்னு பேர். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இது இருக்கக்கூடியது வந்து அப்டாமினல் கேவிட்டி. கிட்னி வந்து என்றைக்குமே அப்டாமன் வயிற்று பகுதியில் தான் இருக்கும். 3வது ஹார்ட். இந்த இருக்குது. இந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேர் பெரிகார்டியம்னு பேர். ஸோ ஹார்ட்டுக்கு பெரிகார்டியம் 3. இந்த படத்தை பாருங்க தெரியும். த ஹார்ட் இஸ் சரவுண்டட் பை அ டபுள் வால்டு மெம்பரேன். இதுதான் பெரிகார்டியம். இந்த ஹார்ட் எங்கே இருக்கும்னா மீடியாஸ்டினத்தில் இருக்கும். மீடியாஸ்டினம்னா என்ன? இந்த படத்தை பாருங்க தெரியும். இது வந்து தொராசிக் கேவிட்டி, இது தொராசிக் கேவிட்டி, இது அப்டாமினல் கேவிட்டி. இது 2ல் இருக்கக்கூடியது இந்த டயஃபார்ம். இதுதான் டயஃபார்ம். ஸோ இந்த டயஃபார்முக்கு மேலே இருக்குது தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டியில் இந்த ஏரியாவுக்கு மீடியாஸ்டினம்னு பேர். இந்த மீடியாஸ்டினத்தில் தான் ஹார்ட் இருக்குது. ஸோ ரைட். 4வது லங்ஸ், 3வது வந்து ஹார்ட். இந்த லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய சவ்வுகளுக்கு பேர் ப்ளூரான்னு பேர். இந்த இருக்கு, இதான் லங்ஸ். இந்த லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெம்பரேனுக்கு பேர் ப்ளூரான்னு பேர். இது 4. இந்த ப்ளூரா இருக்கிறது தொராசிக் கேவிட்டி. ஸோ இப்படியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை குறிச்சுக்கலாம். ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் ஒரு வரியில் எழுதணும். ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா கேட்டிருக்கு.
இப்போ இதில் பாருங்கள், இன்சிசர்ஸ் வந்து 2 இருக்குது, கீழே லோயர் ஜால 1 இருக்குது. அப்போ இன்சிசர்ஸ் ஐன்னு போட்டு 2/1. இதில் கேனைன் கிடையாது, இது கேனைன். இந்த கேனைன்ஸ் என்பது வெட்டும் பற்கள்னு சொல்லுவோம். இது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல், அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்கு வந்து முயல். ஸோ அதுக்கு வந்து கோரைப்பற்கள் தேவையில்லை. இந்த கோரைப்பற்களை தான் கேனைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேனைன்ஸ் வந்து இதில் கிடையாது. அந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் டயாஸ்டீமா அப்படின்னு பேர். இங்கேயும் பாருங்கள், இந்த கேனைன்ஸ் கிடையாது, கோரைப்பற்கள் கிடையாது. அந்த கேனைன்ஸ் இல்லாதனால அந்த இடம் கேப்பாக இருக்கும், இதுக்கு பேர் டயாஸ்டீமா. அதனால் கேனைன்ஸ் வந்து 0/0ன்னு போட்டுருவோம். அடுத்தால 3 ப்ரீமோலார்ஸ் இருக்குது, கீழ்வரிசையில் 2 ப்ரீமோலார் இருக்குது, அதனால் 3/2. அப்புறம் மோலார்ஸ் வந்து மேலேயும் 3 இருக்குது, கீழேயும் 3 இருக்குது, அப்போ 3/3. ஸோ டென்டல் ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதலாம், 2 0 3 3. இங்கே 1 0 2 3. இதுதான் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். How is diastema formed in rabbit? Answer பாருங்க. Canines are absent in rabbit. Rabbitல இந்த canines கிடையாது. So the gap between incisors and premolar. இந்த இன்சிசருக்கும் இது premolar, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு பேர் diastema அப்படின்னு பேர். Why is the teeth of rabbit called heterodont? ஹோமோனா 1, ஒரே வகையான பற்கள் இருந்தால் அது ஹோமோடோன்ட். ஹெட்டிரோடோன்ட்னா முயலில் 3 வகையான பற்கள் இருக்குது, அதனால் அதை ஹெட்டிரோடோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனில் 4 வகையான பற்கள் இருக்கும், அதுவும் ஹெட்டிரோடோன்ட் தான். ஸோ 2க்கு மேலேயோ உள்ள பற்கள் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்டிரோடோன்ட். இன் ரேபிட் த டீத் ஆர் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ். முயலில் பல வகையான பற்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் இன்சிசர்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். என்ன கிடையாது? கேனைன்ஸ் கிடையாது. ஹென்ஸ் த டென்டிஷன் இஸ் கால்டு ஹெட்டிரோடோன்ட். வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு த பிரான்கை? பிரான்கை கூட அட்டாச் ஆகக்கூடிய ஆர்கன் இது. இப்போ இது வந்து ட்ரக்கியா, மூச்சுக்குழல். இது 2ஆக பிரியும். இது ரைட் பிரான்கஸ், இது லெஃப்ட் பிரான்கஸ். பிரான்கஸ் சிங்குலர், பிரான்கை ப்ளூரல். அப்போ இந்த 2 பிரான்கையும் எந்த ஆர்கன் கூட போய் சேருது? இது ரைட் லங், இது லெஃப்ட் லங். ஸோ நீங்கள் எழுதும் போது லங்ஸ் அப்படின்னு எழுதுனா போதும். வாட் டஸ் CNS ஸ்டாண்ட் ஃபார்? CNS என்பது இந்த இருக்கு பாருங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயினும் உண்டு, அந்த பிரெயின்லேருந்து கீழே வரக்கூடிய ஸ்பைனல் கார்டும் உண்டு. CNS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் முயலுக்கு படங்கள் கிடைக்கிறதுனால தான் மனிதனுடைய படங்களை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் பாருங்கள். ஷைலேஸ் ஹேஸ் சம் பெட் அனிமல்ஸ் அட் ஹிஸ் ஹோம். ஷைலேஸ் தன்னுடைய வீட்டில் சில செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிட்டு வர்றான். He has few rabbits too. சில முயல்களையும் அவன் வளர்க்குறான். ஒன் டே while feeding them, ஒரு நாள் அந்த முயலுக்கு அவன் உணவளிக்கும் பொழுது he observed something different with the teeth. அதோட பல்லில் ஏதோ மாற்றங்களை அவன் உணர்தான். He asked his grandfather. இப்போ நமக்கு பல் வரிசையாக இருக்கு இல்லையா, அதுக்கு பல்லில் சில நம்மளை மாதிரி இல்லை, கேனைன்ஸ் கிடையாது, அதாவது கோரைப்பற்கள் கிடையாது. அது அவனுக்கு தெரியாது. அவன் தாத்தாட்ட அதை பற்றி கேட்கான், ஏன் தாத்தா இப்படி இருக்குது அப்படின்னு. வாட் வுட் ஹாவ் பீன் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர்? அவர் தாத்தா அவனுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டு. என்ன சொல்லியிருப்பாரு? இது வந்து இந்த பாருங்க, முயல் வந்து ஒரு ஹெர்பிவோரஸ், ஒரு தாவர உண்ணி. அது கார்னிவோரஸ் இல்லை, விலங்கு உண்ணி இல்லை. ஸோ அதுக்கு கேனைன்ஸ் கிடையாது, இந்த கோரைப்பற்கள் கிடையாது. அதனால் இந்த கோரைப்பற்கள் இருக்க இடத்துல இந்த மாதிரி இடைவெளி இருக்குது, இந்த மாதிரி டயாஸ்டீமாங்கிற இடைவெளி இருக்குது. இந்த டயாஸ்டீமாங்கிற இடைவெளி இருக்கிறதுனால இது உணவை எடுத்து சாப்பிடும் பொழுது இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், அது வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ரேபிட் இஸ் நாட் எ கார்னிவோரஸ் அனிமல். இது வந்து விலங்குண்ணி கிடையாது. இட் இஸ் எ ஹெர்பிவோரஸ் அனிமல். இது தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ கெனைன்ஸ் ஆர் ஆப்சண்ட். இதில் கோரைப்பற்கள் இல்லை.
Hence, a gap called diastema is present between the incisors and premolars. அதனால் இந்த இன்சிசருக்கும் இந்த ப்ரீமோலாருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குப்பா அப்படின்னு அவர் தாத்தா சொல்லியிருப்பார். It helps in mastication and chewing of food. உணவை அரைப்பதிலையும் மெல்லுறதுலையும் சவைக்கிறதுலையும் இந்த இடைவெளியானது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். How is the digestive system of rabbit suited for herbivorous mode of feeding? இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இப்போ இது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல். இந்த பாருங்க, rabbit is not a carnivorous animal. இது ஒரு விலங்கு உண்ணி கிடையாது. It is a herbivorous animal. இது தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. So canines are absent. ஸோ இதில் என்ன கிடையாது, இந்த இடத்துல பாருங்கள் கேனைன்ஸ் கிடையாது. அதனால் இந்த இன்சிசருக்கும் இந்த ப்ரீமோலாருக்கும் இடையில தான் கேனைன்ஸ் இருக்கும். இந்த கேனைன்ஸ் இங்கே இல்லை. அப்போ அதனால் டயாஸ்டிமா அப்படிங்கிற ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகிருக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன் அண்ட் சூயிங் ஆஃப் ஃபுட். உணவை வந்து அரைக்கும் போது சவைக்கும் பொழுது என்ன செய்கிறது, இது வந்து இந்த கேப்பில் வந்து அந்த உணவு கூட கொஞ்சம் உணவை என்ன செஞ்சுக்கிடும், வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து புல்லை சாப்பிட முடியாது. உதாரணம், நம்ம கீரை, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்களேன். இந்த கீரையை நீங்கள் நிறைய சாப்பிட்டா கூட டைஜஸ்ட் ஆகாது. காரணம் என்னென்னா, இந்த கீரைகளில் செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கு ரொம்ப கம்மி. ஆனால் இந்த முயல் வந்து புல் இந்த மாதிரி செல்லுலோஸ் நிறைந்த பொருட்களை தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பெரிய சீக்கம் இருக்குது. சீக்கம்ங்கிறது இந்த டியூப். இந்த சீக்கத்தில் வந்து இந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த சீக்கமில் இருக்குது. அதனால் இது செல்லுலோஸ் ஃபுட்டை சாப்பிட்டாலும் இந்த பாக்டீரியா அதுக்கு என்ன செஞ்சிடும், ஹெல்ப் பண்ணி டைஜஸ்ட் பண்ண உதவும். த சீக்கம் கண்டைன்ஸ் பாக்டீரியா. இதுதான் சீக்கம். இந்த சீக்கத்தில் பாக்டீரியா இருக்குது. தட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். இந்த அமைப்பு நமக்கு கிடையாது. அதனால் செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் நம்ம உடம்புல கிடையாது. அதனால தான் நம்ம புல் இலைகள் எல்லாம் சாப்பிட முடியாது. தேங்க்யூ வியூவர். நீங்கள் வந்து சிவசக்தி அண்ணாமலைங்கிற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல வீடியோக்கள் நாங்கள் போடுவதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.